ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ப்ரிவ்யூ ஷோ பிட்வீன் எம்ஐ அண்ட் எஸ்ஆர்ஹெச். வாங்கெடையில நடக்க போகுது நைட் கேம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். எம்ஐ எஸ்ஆர்ஹெச். எம்ஐ வந்து ரொம்ப ஒரு முள் படுக்கையா முள் பாதையா ஏதோ சொல்லுவீங்களே, அந்த முள் பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து வேற லெவல்ல அப்படியே இப்பதான் ஸ்டாக்ஸ் அப்படியே மேல வந்துட்டு இருக்கு. அந்த ரிட்டர்ன் ஆஃப் பேட் கமின்ஸ், அவரோட தானிய தலைவங்க வந்துட்டாங்க. அவங்க பயங்கரமா போட்டாரு போன கேம் பார்த்தோம். இந்த கேம் இஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்ஆர்ஹெச் இந்த கான்டெக்ட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். எம்ஐக்கு வந்து இதுக்கப்புறம் அவங்களால திரும்பி வர முடியுமா அப்படின்னு கேட்டா சத்தியமா தெரியல. அது எப்படி நடக்க போகுது அப்படின்றது. பட் எம்ஐக்கு ரொம்ப ரொம்ப எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ரொம்ப குரூஷியல் கேமு. உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்க போகுது, எம்ஐ என்ன மாதிரி காம்பினேஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆட போறாங்க, அண்ட் எஸ்ஆர்ஹெச் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணி இந்த கேம் ஒரு வின் எடுக்க போறாங்கன்றத பார்ப்போம். நீங்க உங்களோட ஓப்பனிங் தாட்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்க பீடா. எவ்ரி கேம் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை தான் நான் சொல்லுவேன். அன்டில் 12 மேட்ச் ஆடுற வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா பிக்சரும் இட்ஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். எஸ்ஆர்ஹெச் இஸ் ஆல் அபவுட் த மொமெண்டம் வாட் ஹேவ் கெயின்டு. 4 மேட்ச்ல 3 தோத்துட்டு பியூட்டிஃபுல்லா 4க்கு 4 அடிச்சுன்னு வந்திருக்காங்க. இப்போ அவங்க எப்படி யோசிப்பாங்க? அவங்களோட திங்க் டேங்க்ல நான் இருந்தேன், டீம் டாக் எப்படி கொடுப்பேன்னா, இனிமே குவாலிஃபை ஆகிறத பத்தி யோசிச்சீங்கன்னா தட் இஸ் லீஸ்ட் ஆம்பிஷன் யூஆர் லுக்கிங் எட். நவ் யூ ஹேவ் டு பிளே த குவாலிஃபயர், டு ஃபினிஷ் இன் த டாப் 2. அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை தான் நீங்க பேச முடியும். இப்ப 4வது டீமா வந்தா போறோம். தி வே தேவ் கம் பேக், இன்னும் 2 வின் ஆன் த பவுன்ஸ் அடிச்சாங்கன்னா பியூர் ஷாட் பிளேயர்ஸ் போயிடுவாங்க. தே ஹாவ் டு எய்ம் ஹை. த சேம் டைம் மும்பைக்கு வந்து இது நிறைய இந்த இந்த படத்தை நிறைய பார்த்துருக்காங்க எல்லாரும், நானும் பார்த்துருக்கேன். 7 மேட்ச்ல 5 இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. முடிச்சாண்டா ஒழிஞ்சுதுரா சார்பட்டா பரம்பரை அப்படின்னு. எப்ப நீங்க அது சொல்றீங்களோ அப்பதான் சார்பட்டா பரம்பரை எழுந்து வந்திருக்கு. இப்ப வந்து ஒரே ஒண்ணு என்னன்னா, சர்ப்ரைசிங்லி திஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேன் see மும்பைஸ் கோச்சிங் ஸ்டாஃப் panicking, getting desperation in their decision making when it comes to their batting order, playing combination, other things. அந்த காம்னஸ் கொஞ்சம் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு தெரியுது. இந்த டெஸ்பிரேஷன் ஜாஸ்தியா இருக்கால, கவலையப்பட மாட்டான். 7 தோட்டு ஜாலியா இருப்பான். ஒரு மேட்ச் அடிப்பான், சர 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 சரன்னு அங்கேருந்து வந்துட்டே இருப்பான். லாஸ்ட் இயர் வாஸ் ஆல்சோ அன் எக்ஸாம்பிள். லாஸ்ட் இயர் அதான் ரியலைஸ் பண்ணாங்க. திலக் வர்மா பின்னாடி இறக்கி 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 அவங்க முதுகுல அவங்க சூளம் வச்சுக்கிட்டாங்க. Then the moment Tilak started coming number 3, the fortune changed for him. I wish they are going to do the same thing, which you have been reflecting all the time. 2வது பிட்ச அவங்க விளையாடணும். நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் நீங்க சன்ரைசர்ஸ் கொடுத்தீங்கன்னா வச்சு உங்களை சாப்பிட்டுட்டு வீடா போட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் ஹார்டு கிராஸ், லஷ் கிராஸ் இல்லை, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. ஹார்டு கிராஸ், அந்த அப்படியே மொட்டு மொட்டா நிக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு பயங்கரமா பால் சீம் ஆகணும். பயங்கரமா சீமாற பிச்சில் குவிண்டன் டிகாக் அடிப்பாரு. ஏன்னா ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு ஆஃப் த விக்கெட், ஸ்ட்ராங் அந்த பிளேயர். இந்த மாதிரி தான் மும்பை யூஸ் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், பயங்கரமா ஒரு சீமாற ஒரு பிச்சை கொடுத்துருவேன். இவரும் பாத்தீங்கன்னா இஷான் மலிங்கா கை வித்தக்கார போலரு. சீம்ல இருந்தேன்னா நச்சக்கு நச்சக்குன்னு நிக்கலாம் பண்ண மாட்டாரு. சக்கீப் ஹுசேனும் அதே மாதிரி ஆள் தான். பேட் கமின்ஸ் இப்பதான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பேட் கமின்ஸ் கேன் டெஸ்ட்ராய் யூ இன் எனி பிச்சஸ், ஹவ் குட் இட் இஸ். ஸோ நான் இங்கே நான் பார்த்தேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஸ்விங் பவுலர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. டபக்குன்னு நான் எடுத்துட்டு வந்துடுவேன். தென் ஐ காட் த கிரேட்டஸ்ட் பும்ரா வித் ஃபார் மை டிஸ்போசல். அப்படிங்கும் போது பிச்சை நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுப்பேன். நல்லா ஹார்டு ட்ராக், கிராக்ஸ் இல்லாத ட்ராக், ஆனால் ஜென்வன்ல சீமாற மாதிரி ஒரு 10 ஓவர் கொடுத்தாதான் இட் இஸ் கோயிங் டு பி அன் அட்வான்டேஜ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் அகைன்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இப்போ இங்க பாருங்க, 2026ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. 218 வந்துட்டு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோரு, 224 பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோரு. இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு அநியாயம் பாருங்க. ஸோ அதைத்தான் நான் என்ன சொல்லுவேன், சன்ரைசர்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுத்துட்டு ஒரு 3-4 ஓவர் விக்கெட் விழ வச்சு நோண்டி விட்டுருவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சீமாற ஒரு பிச்சு வித் டிராவிஸ் ஹெட் நாட் ரியலி ஃபைண்டிங் ஃபார் விக்கெட், அபிஷேக் சர்மா குவிக்லி அண்ட் இஷாந்த் கிஷன்
தே ஹவ் ஆல்சோ காட் லாட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் நிதிஷ் ரெட்டி நல்லா ஆடுறாரு, கிளாசன் ஸ்லோவா ஆடுறாரு. அதுக்கப்புறம் அனிகித், சலீல் அரோராலாம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஈவன் தோ அனிகித் மேட் அ மார்க் லாஸ்ட் இயர். ஸோ பிச்சு இந்த ம். மாதிரி கொடுப்பேன். 215 இஸ் கோயிங் டு பி த வின்னிங் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஸ்கோர் போர்டையே பார்க்காத, விக்கெட் கொடுக்காம ஆடணும் ஒரு 45ல இருந்து 50. அதுக்கப்புறமும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு 10 ஓவர்ல 90 வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறுத்தவே முடியாது. 11 to 15 ஒரு 55ல இருந்து 60, ஒரு 16 to 20ல ஒரு 55ல இருந்து 65, that takes you comfortably to 215. Even 215, if you bat well, it's still something you can really put your money on to chase. ஸ்பின்னர்ஸோட சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 11.26. அசுரவதம்னு ஒரு படம் வந்தது, அது இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 10.81. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ மும்பைக்கு வந்து வித் ரோஹித் சர்மா ஒரு டீம், வித்தவுட் ரோஹித் சர்மா ஒரு டீம். ஐ எம் கோயிங் டு டெல் யூ விக்கி, இப்போ நீங்க வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு டெல் மீ வெதர் தட் மேக்ஸ் எனி சென்ஸ் டு யூ. ரோஹித் சர்மா இருந்தார்னா, ரோஹித் சர்மா இஸ் கோயிங் டு ஓபன் வித் குவிண்டன் டிகாக், நம்பர் 3 திலக் வர்மா, 4 ஸ்கை, 5 ஷெர்பேன் ரதர்ஃபர்ட், 6 வில் ஜாக்ஸ், 7 நமன்திர், 8 ஹர்திக் பாண்டியா, அஸ்வினி குமார், அல்லா கசன்ஃபார் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. அவங்களோட இம்பாக்ட்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்மர் நியூ ரூக்கி போலர் நோ ஒன் ஹவ் சீன், முகம்மது இஷார். இப்ப வந்து ரோஹித் சர்மா இல்ல அப்படின்னா the opening batsmen are going to be Will Jacks and Quinton de Kock to open the batting. Tilak Verma 3, Sky 4, Rutherford 5, Namandir 6, Hardik Pandya 7, Mayank Rawat 8, Ashwini Kumar 9, Gazanfar 10, Jasprit Bumrah 11, and Mohammad Izhar is the impacts of the left arm seamer. Please let me know, with Rohit Sharma, without Rohit Sharma, the combination looks solid and strong with the return of Will Jacks. பட் ரெண்டு டீம்லயுமே ரோஹித் சர்மா இருக்கிற டீம் வந்து பயங்கரமா தெரியுது பீடா. ஏன்னா சர்வீசஸ் ஆஃப் ரோஹித் சர்மா அட் த டாப், வில் ஜாக்ஸ் அட் நம்பர் 6. ஓ மை காட், இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு பிரீச் திஸ் பேட்டிங். ஒன்னு. ரெண்டாவது, இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி பேட்டில் ஆஃப் பேட்டிங் தான் இந்த கேம்ல. whoever is going to bat out the other one is going to win the game. ரெண்டு பேருமே வந்து ஹை ஸ்கோரிங்கா இருக்க போகுது. நீங்க சொல்ற மாதிரி சீமிங் ட்ராக் கொடுத்தாலுமே ஸ்கோர்ஸ் ஆர் கோயிங் டு பி ஹைன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் T20ல சீமிங் ட்ராக் ஆர் பவுன்சி ட்ராக் இருந்ததுன்னா ரன்ஸ் ஆர் கோயிங் டு ஆல்வேஸ் கம். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ரோஹித் சர்மா குவிண்டன் டி காக் ஓபன் பண்ணா என்ன ஒரு பியூட்டினா, ரோஹித் சர்மா வந்து ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா கவரு, பிக்கப் புல், மிட் விக்கெட் மேல இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுவாரு. குவிண்டன் டி காக் ரேம்ப், ஸ்விட்ச் இட்டு எக்ஸ்ட்ரா கவர் மேல, சரி டீப் மிட் விக்கெட் மேல சொருகிறது, பிக்கப் புல்லு, ஷார்ட் ஆம் புல்லு இதெல்லாமும் ஆக்சஸ் பண்ணுவாரு. ஒருத்தர் பின்னாடி ஆக்சஸ் பண்ணுவாரு, ஒருத்தர் முன்னாடி ஆக்சஸ் பண்ணுவாரு. ஸோ இதுல நிறைய காம்பினேஷன் இருக்கு. நம்பர் 3 திலக் வந்தாருன்னா அவருமே இன்னும் பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதனால இட் இஸ் கோயிங் டு ஆட் வேல்யூ டு த டீம். இந்த மாதிரி தான் வில் ஜாக்ஸ் அவங்க யூஸ் பண்ணணும் நியாயப்படி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கோட நம்பர் 6ல வில் ஜாக்ஸ் வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஆல்ரெடி நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம் அவர் என்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா கேமும் முடிச்சு கொடுத்தாரு, நல்லா நாக் ஆடி முடிச்சு கொடுத்தாரு. இன்கேஸ் நீங்க வந்து எஸ்ஆர்எச் வந்து நீங்க எவ்வளவு அடிக்கிறே அடி, நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இஸ் கோயிங் டு பி த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு வின் கேம்ஸ் ஃபார் யூ. இப்படிதான் மும்பையோட 11 இருக்கணும்னு நானுமே நினைக்கிறேன். பிரில்லியண்டா 2 பியூட்டிஃபுல் 11 கொடுத்தீங்க பீடா. எப்படி அதை அவங்க ஆட போறாங்க, காம்பினேஷன்ஸ் டெஸ்பரேட்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ டெஸ்பரேட்டா இருக்கும்போது வில் ஜாக்ஸை கண்டிப்பா இறக்குவாங்க உள்ள. ஸோ அப்படி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத பார்க்கலாம். எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் லெவன் வந்து அதே பிளேயிங் லெவன் தான் மெயின்டைன் ஆகுமா, ஷீட்டை கையெட்டு போட்டு கொடுக்க போறாங்களா? ஆல்மோஸ்ட் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, அனிகித் வர்மா, திருப்பியும் அதைத்தான் நான் சொல்லுவேன், சலீல் அரோரா ஸ்லாஷ் ஸ்மரன் ரவிச்சந்திரன், ஹர்ஷ் துபே, சிவாங்க் குமார், பேட் கமின்ஸ், இஷாங்க் மலிங்கா, இம்பாக்ட்ஸ் ஆஃப் சக்கீப் ஹுசேன். அன்பார்ச்சுனேட்லி பிரஃபுல் இங்கே மிஸ்ஸஸ் அவுட்டு. திருப்பியும் சொல்றேன், அனுபவத்துல சொல்றேன், ஃபிங்கர் ஸ்பின்னர் ஹர்ஷ் துபே இங்கே ஆடி ஆகணும். You got Pat Cummins, you got Ishan Malinga, you got Sakib Hussain. There is enough of you. Shivank Kumar needs support yet. That should come in the form of Harsh Dubey. Harsh Dubey இங்கே ஆடியே ஆகணும். Then you got the 6th bowler நிதிஷ் ரெட்டி இருக்காருங்கும் போது இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு தேவையில்லை.
இதுதான் அவங்களோட பிளேயிங் டுவெல். எனக்கு தெரிஞ்சு ஸ்வரன் ரவிச்சந்திரன் ஆட மாட்டாங்க. தி won't சேஞ்ச் தி வின்னிங் காம்பினேஷன். சலில் வில் ரீடைன் his பிளேஸ். விக்கி ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹவ் எனி என்ன சொல்றது கருத்து வேறுபாடு இன் திஸ் பிளேயிங் டுவெல் ஆர் else we can go for the win fact. 99% அன்சேஞ்சா தான் இருக்க போறாங்க பீடா அவங்க. ஸோ நம்ம வின் ஃபேக்டர்ஸ் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. வின் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்க போகுது பீடா? இந்த ரெண்டு டீம்ஸ்க்குமே வந்து ஹை ஸ்கோரிங் வின் ஃபேக்டர்ஸ் இருக்க போதா, இல்ல எப்படி அதை அப்ரோச் பண்ண போறாங்க? இந்த வின் ஃபேக்டர் வந்து இங்க 8 ஓவர் ஆஃப் சேஃப்டி. ஓகே, புல்லன்பூர் அந்த மாதிரி இடத்துல 8 ஓவர்ல நொறுக்குன்னுவேன். இங்க 8 ஓவர் 2 விக்கெட் மேல போகக்கூடாது. லாஸ்ட் டைம் சிஎஸ்கே அண்ட் மும்பை பிளேட். சிஎஸ்கே நாட் ஒன்லி ஸ்கோர்ட் ரன், தே டிடன்ட் லூஸ் விக்கெட்ஸ் ஆல்சோ. 91 for 2, மும்பை 46 for 3. 50% டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்க. அடுத்தது லாஸ்ட் 5 ஓவர்ஸ் ஆஃப் bowling. மும்பை has ticked this box every now and then. 53க்கு மேல அவங்க கொடுக்கவே இல்லை. 53, 53, 58 இவ்வளவுதான் அவங்க கொடுத்திருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஒன் vote சீட் கோடு நேம்டு ஜஸ்பிரீத் சிங் பும்ரா. எங்க வந்து அவங்க வந்து அவங்களோட மேட்ச் போகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் பேட்டிங்க அவங்க டிக் பண்ணாதனாலதான். இப்ப இங்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா உள்ள வந்துருவாரு. அப்படி நீங்க சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா உள்ள வரலன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மயாங்க் ரவாத்தை ஓபன் பண்ண விட்டுட்டு வில் ஜாக்ஸ் பின்னாடி இருக்கிறவங்க. நான் என்ன பண்ணுவேன், இறக்கி விடுறான் வில் ஜாக்ஸ் பார்த்து இல்லாண்ட டேய் அப்படின்னு நான் போவேன். நான் அந்த மாதிரி யார் முதல்ல கை இது வாய்க்குள்ள கையை விடாதன்னுவாங்க. நான் கையை விட மாட்டேன், தலையை விட்டு எடுப்பேன். அதனால வில் ஜாக்ஸை நான் வந்து ஓபன் பண்ண என்ன நடந்து மோதி பாத்துறேன். எனக்கு விடுற மிஸ் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டேக்கிங் இன் திஸ் கன்சிடரேஷன், ரோஹித் சர்மா கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜினி, குவிண்டன் டிகாக்கு இங்க படும், இந்த அட்டாக்கு அகேன்ஸ்டா படும். திலக் வர்மா ஹேஸ் டு பேட் நம்பர் 3. தட் டூயிங் எ மேசிவ் மிஸ்டேக் ஆஃப் சென்டிங் நமந்தீர். யோசிச்சு பாருங்க, வில் ஜாக்ஸ், ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், நமந்தீர் பினிஷர்ஸ் அலாங் வித் ஹர்திக் பாண்டியா. என்ன ஒரு குஷன் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்க உங்களுக்கு ஏர்லியான. அதைத்தான் போகணும். அங்க அபிஷேக் சர்மா ரன் அடிச்சுனே தான் இருக்காரு, டிராவிஸ் ஹெட் ஃபெயில் ஆனே தான் இருக்காரு, இஷான் கிஷான் ரன் அடிச்சுனே தான் இருக்காருங்கும் போது ஷூரா வந்துட்டு அந்த எட்ஜ் ஈவன் தோ வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா வெல் கோ டு சன்ரைசர்ஸ். ஆனா அந்த டெத் bowling போது ஈவன் தோ கமின்ஸ் இஸ் ஆல்சோ கை will definitely going to come and stifle the opponents with experience and class. Jasprit Bumrah there, that edge has to go to Mumbai. Somehow I feel with the inclusion of Will Jacks, Rohit Sharma expected to bat with Rutherford, Will Jacks, Namandir, Hardik Pandya at their disposal with Tilak Verma in and Quinton de Kock at the top of the order. This batting order looks imposing. Nevertheless, of their record right now, played 7 and won just 2. Mumbai will go with a slender edge of 51-49 at Wankhede Stadium. Vicky, please give me your thoughts. இல்ல, ஐ எம் கோயிங் டு கோ ஜஸ்ட் பெசர்க். இந்த பவர் பிளேல போற மாதிரி பெசர்க்கா போற இந்த மேட்ச் வந்து ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி 60-40 டு மும்பை. ஏன் சொல்றேன்னா, மும்பை வந்து இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி ஆமாமா 60-40 டு மும்பை. நீங்க வந்து எனக்கு வந்து கரெக்டா பாயிண்டே எடுத்து கொடுத்துட்டு நான் அந்த மாதிரி எட்ஜ் கொடுக்கும்போது ஐயோ எட்ஜ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொன்னா உள்ள பக்கு பக்குன்னு இருக்குமா இருக்காதா? பட் ஆனா இருந்தாலும் 60-40 டு மும்பை. ஏன் சொல்றேன்னா, மும்பை இதுக்கப்புறம் தோக்கறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அவங்க வந்து ஒரு அடி அடிச்சு பார்த்துடலாம்டா, வந்தா வருது, வரலன்னா வந்து திருப்பி தலையை தொங்க போட்டு போய்க்கலாம். அதெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது. பட் ஆனா இவங்களுக்கு we are just going to show who we are-ன்றத காட்டணும் இந்த கேம்ன்றதுக்காக வர போறாங்க 100%. ஸோ அதனால டாக்டிக்கலா நல்லா சேஞ்சஸ் பண்ணி குட் காம்பினேஷன்ஸ் ஆடுவாங்கன்னு நம்புறேன். 60-40 டு மும்பை. கேம் சேஞ்சஸ் யாரா இருக்க போறாங்க பீடா? ஒன் ஃப்ரம் ஈச் டீம். எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ லைக் இன் லைஃப். இப்ப நான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு நான் கொடுத்து மும்பை ஆல் ஆஃப் சார் நான் சொல்ற மும்பை டீம் பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. விச் யூ வில் ஆல்சோ அக்செப்ட் இட். என்னடா கடைசியில ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட், வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர் பினிஷரு, முன்னாடி திலக் வர்மா, குவிண்டன் டிகாக்கு, ரோஹித் சர்மா, இன்னும் சூரியகுமார் யாதவ் வர விட்டேன். என்னடா விளையாடுறீங்களா அப்படின்னு. அப்படிங்கும்போது கான்பிடண்டா 60-40 சொல்றீங்க பாருங்க. தட் இஸ் வாட் இன் லைஃப் யூ நீட் அஸ் அ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டு மூவ் ஃபார்வர்டு. திருப்பியும் திலக் வர்மாவை தான் நான் எடுப்பேன், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, நம்பர் 3 ஆட விடுங்கடா, நமந்தீரை வேஸ்ட் பண்ணாதீங்கடா, நான் சொல்றது கேளுங்கடா, அனுபவத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கிளாசன் வந்து ஒரு
இதோட வந்திருக்காரு. ஆரஞ்சு ஆர்மின்னு ஆரஞ்சு இது டிஷர்ட்டும் ஆரஞ்சு ட்ரௌசரும் போட்டுட்டு இருக்கேன். ஆரஞ்சு கேப் போட்டா இன்னும் மேட்சா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கேப்புக்கு போறாரு. ஸோ மை கேம் சேஞ்சர் ஃப்ரம் சன்ரைசர்ஸ் ஹென்ரிக் கிளாசன். விக்கி யுவர் டர்ன் நவ் ப்ளீஸ். என்னோட கேம் சேஞ்சர் ஃப்ரம் SRH is going to be Ishan Kishan. Ishan Kishan against Mumbai in Wankhede is a match made in heaven. ஸோ அதனால அவர் நிறைய நிறைய அவங்களுக்கு காட்ட வேண்டியது நிறைய இருக்குன்றதுனால அவர் காட்டுவார் ஷுவரா இஷான் கிஷன் இந்த பக்கம். மும்பைல இருந்து வெரி இன்ட்ரெஸ்டிங்லி வாட் ஐ ஃபீல் இஸ் இப்போ இந்த SRH ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு ரெக்கனிங் ஃபோர்ஸ் யாருன்னா தலை ஜஸ்பிரீத் பும்ரா தான். அமங்ஸ்ட் த விக்கெட்ஸ் இல்லவே இல்லை. பட் இந்த கேம் வருவார். ஒரு 3-4 கம்பல்சரியா லோடிங் இருக்கு. 3-4 நீங்க மட்டும் பாருங்க கேம் 60-40 ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பும்ரா போலிங் போடுவாரு. இட் இஸ் கோயிங் டு பி பும்ரா ஃப்ரம் MI ஃபார் மீ. என்னதான் வாட் எவர் செட் அண்ட் டன், மும்பை நோஸ் ஹவு டு வின் கேம்ஸ். தே ஹவ் டன் திஸ் இன் த பாஸ்ட். ஸோ இதையே ஆனா புலி வருதுன்ற அந்த கதையே சொல்ல முடியாது அவங்க ரொம்ப வருஷத்துக்கு. புலி கண்டிப்பா வந்தே ஆகணும். ஒரு 2-3 மார்க் போட்டே ஆகணும். எதிராளி போகும்போது அதாவது கில்லி படத்துல சொல்லுவார்ல, சார் என் ஃப்ரெண்டு பேரு புலிகேசி சார், ஆசையே கையை வச்சான் நெகம் பட்டுச்சு பாருங்க சார் இப்படி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி SRH மேல நெகம் பட்டுச்சுன்னு காட்டுற அளவுக்காவது பெர்ஃபார்ம் பண்ண மும்பை. உங்களோட க்ளோசிங் தாட்ஸ் என்ன இந்த கேமுக்கு? என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட மும்பை வரப்போறாங்க? ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் ஃபார் SRH டு கோயிங் இன் டு திஸ் கேம்? அவங்க வந்து மென்டலி they might think that Mumbai is down and out அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். பட் they are going to just come very hard at them. என்ன சொல்லுவேன்னா, எவ்ரி டீம் நோ மேட்டர் வாட் the brand of cricket you show throughout the tournament, it's IPL being a long tournament, 14 match league, அப்புறம் playoffs, you're bound to lose 4 to 5 games. எந்த இதா இருந்தாலும் நீங்க பாருங்க, எந்த இது வரைக்கும் ஐபிஎல்ல எந்த டீமுமே 2 தோத்து டிராஃபி ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. 18 வருஷம் ஐபிஎல்ல எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு 5 தோத்துருப்பான், 5 தோத்து தான் ஜெயிப்பான். ஸோ நான் மும்பையோட திங்க் டேங்க்ல என்ன சொல்லுவேன், yes, we have lost 5 games. That's the end of it. We are not going to lose a single game from now on, and the process starts now. Right now, right here, in this place, against this team, we are going to turn the process around. அப்படின்னு ஓகே, 5 மேட்ச் தோத்தாச்சு, the honeymoon is over. ஹானஸ்டா சொல்றேன் விக்கி, அந்த நான் டீமை படிக்கிறேன், அந்த பேட்டிங் லைனப் சொல்றேன். அதுக்கப்புறம் போலிங் பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, அல்லா கசன்ஃபாரு, ஹர்திக் பாண்டியா, உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த முகமது இஷார், நான் திருப்பி சொல்றேன். அதுக்கப்புறம் இப்ப வில் ஜாக்ஸ் வந்து அவர் வேற ஏமாத்தி போட்டுருவாரு. வில் ஜாக்ஸ் கேன் ஏமாத்தி போட்டு போய் ஆல்சோ உங்களுக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம், இந்த பேட்டிங் லைனப் சொல்ற பேட்டிங் லைனப் 15-20 ரன் கூட அடிச்சாலும் சேஸ் பண்ணலாம், provided if they have their batting order in place. அப்படிங்கும் போது there is no reason why Mumbai can't really turn it around. சன்ரைசர்ஸ் பார்க்கும்போது எப்படி யோசிப்பாங்க, இதுல எப்படின்னா, எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு 2 கண்ணு போகணுன்ற சிச்சுவேஷனு. இப்போ ஒரு இடி மும்பை அடிச்சிட்டா, இப்ப சொல்றேன், இந்த மேட்ச் மும்பை தோத்தாங்க, தேர் அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஆல்ரெடி இப்பவே அந்த மாதிரி அந்த இதுக்கு வந்துட்டாங்க. ஸோ நான் சன்ரைசர்ஸோட இதை வந்து பண்ணேன். இப்போ நான் வெட்டுறவன் எல்லாரும் செத்துருவான். வெட்டுறவன் யாருக்குமே ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, வெட்டினா ஸ்ட்ரைட்டா சவக்குழி தான் உங்களுக்குங்கும் போது, இந்த மாதிரி ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஒரு டீமை போட்டு நான் போயினே இருப்பேன் அப்படின்னு. அதனாலதான் ஒரு 51-49 எட்ஜி செப்பரேட் பண்ண முடியாத இது அந்த டெத் ஓவர்ஸ் ஃபேக்டர்ன்றதுனால நான் கொடுத்துருக்கேன். நீங்க கான்பிடண்டா 60-40 மும்பை இந்தியன்ஸ் இருந்தீங்க. தட் இஸ் ஹவு குட் மும்பை இந்தியன்ஸ் ஆர். லெட் அஸ் see whether Mumbai was just holding themselves on a very very thin knife. அந்த ஒரு கத்தியோட ரொம்ப இதுல போயிட்டு இருக்காங்க. அங்கேருந்து திரும்பி வராங்களா, நான் ஒரு ஸ்லெண்டர் அடிச்சு கொடுத்துருக்கேன், நீங்க ஒரு ஆன்சம் அடிச்சு கொடுத்துருக்கேன். Let us see whether your 98% accurate blast Vignesh is progressing further along with Mumbai Indians or Hyderabad. நான் சொன்ன மாதிரி வெட்டி போட்டு போயிட்டே இருக்காங்களான்னு. We come back and do a detailed review with a very own 98% accurate blast Vignesh. Until then, thanks a lot and bye-bye.